ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். நாங்கள் இன்றைக்கி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற பாலப்பழம் குடில் பார்க்க தான் வந்திருக்கோம். உங்களை நிறைய பேருக்கு தெரியும், பாலப்பழம் குடில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனதுன்னு சொல்லிட்டு. ஸோ கன்னியாகுமரி மாவட்டமே கிறிஸ்மஸ்னால் ஒரே ஜாலியாக தான் இருக்கும். இந்த பாலப்பழம் வந்து இந்த இயர் வந்து ஏரோதின் அரண்மனை, அதாவது அந்த அரண்மனை செட்டப்பில் தான் அவங்க வந்து தீம் பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அழகாக சீலிங்கில் வந்து ஒரு ஃபிஷ் டேங்க், அதாவது நல்ல பெரிய ஃபிஷ்ஷஸ்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. பேரட் ஃபிஷ்ஷு, அது மாதிரி நிறையா அழகாக அந்த ஆரஞ்சு கலரில் ரொம்ப அழகாக இருக்குது. அண்டு கீழே நீங்கள் வந்து சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏரோதின் அரண்மனையில் இருக்கிற கிறிஸ்து பிறப்பு, கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுகிறார், அதுக்கப்புறம் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர்த்தெழுதல் தான் வந்து இந்த கீழே ஃபுல்லாக கொண்டு வந்திருக்காங்க. நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பிறப்பின் அந்த சீன் தான் அவங்க காமிச்சிருக்காங்க. இது ஏரோது ராஜாவோட அரண்மனை செட்டப் தான் இங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற மினிஸ்டர்ஸ், இங்கே வந்து ஏசு பிறப்பை முன்குறித்து வந்த சாஸ்திரிகள்லாம் வந்து நிற்கிறது, அதெல்லாம் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தேவதூதன் வந்து யோசேப்புக்கும் மரியாளுக்கும், அதாவது ஏசுவோட அப்பா அம்மாவுக்கு வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் இங்கே இருக்காதீங்க, ஏன்னா ஏரோது ராஜா வந்து 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகளை வந்து கொலை செய்யும்படி ஒரு கட்டளையை போட்டிருக்காங்க, அதனால நீங்கள் வந்து பிளே கொண்டு இங்கேருந்து போயிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து என்ன ஆகுதுன்னா 2 இயர்ஸ்க்கு உள்ளே இருக்கிற எல்லா ஆண் குழந்தைகளையும் வந்து கொலை செய்யப்படுகிறாங்க. ஸோ அந்த சீன் தான் இங்கே காமிச்சிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து யோவான் ஸ்நானகன், இவர் வந்து பைபிளில் வந்து இவர் தான் வந்து எல்லாருக்கும் ஞானசானம் கொடுத்ததாக பைபிளில் இருக்குது. அண்ட் இவர்கிட்டத்துல வரும்போது நீங்கள் மனம் திரும்புங்க, பாவத்தெல்லாம் விட்டு நீங்கள் நல்ல மனுஷனாக வாழுங்கன்னு சொல்லி அவர் தான் வந்து ஞானசானம் வந்து கொடுத்துட்டு இருந்தார். ஸோ இந்த மனுஷனை வந்து ஏரோது வந்து கொலை செய்து அவரோட தலையை வந்து கொண்டு வந்து அவருடைய அரண்மனையில் தான் வந்து காமிச்சு அவங்க வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதை ஒரு நல்ல மனுஷனை வந்து கொலை செய்து இப்படியாக அவங்க செய்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய டிசைப்பிளில் ஒரு ஆளான யூதாஸ் காரியோத் வந்து 30 வெள்ளிக்காசுக்காக அவரை வந்து காட்டி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவரை கொண்டு வந்து பிளாத்து முன்பதாக, அதாவது ஏரோது ராஜாவின் அரண்மனை, அந்த அரண்மனையில் வந்து கொண்டு வந்து நிறுத்தி அவரை குற்றப்படுத்துகிறாங்க. அவரை வந்து சிலுவையில் அறையணும்னு சொல்லி அவருக்கு வந்து தீர்ப்பும் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து சிலுவையில் அறையப்படுறாரு. அதுக்கப்புறம் அவரை வந்து கல்லறையில் போய் அவரை போய் வச்சுட்டு அதை வந்து 3ஆவது நாள் வந்து அவர் வந்து உயிர் தெழுகிறார். அந்த கல்லறையோட கல் வந்து புரட்டப்பட்டது. அவங்க வெளியில் வந்து நின்று அவருக்கு வந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அதுக்கப்புறம் அவர் இந்த பிளாத்துக்கு வந்து அவருக்கு என்ன தண்டனை கிடைக்குதுன்னு சொல்லி இதில் காமிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து நடுவில் நீங்கள் செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக ஒரு கார்டன் மாதிரி வச்சு ஒரு ஏசு பிறப்போட காட்சியை வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அதில் ஒரு பட்டர்ஃப்ளை ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ எல்லாமே மெக்கானிக்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம வந்தோம் அப்படின்னா தீர்க்கதரிசியோட ஆட்சி, அதாவது 7 வருடம் இந்த ஓரின சேர்க்கை, அந்த நடனம், டிஜே நடனங்கள், அப்புறம் தீர்க்கதரிசிகள், அதாவது ஆண்டவர் சொன்னார் சொல்லி அவங்களாவே சுயமாய் சொல்லுகிற கட்டுக்கதைகள்லாம், வார்த்தைகள், அப்புறம் மதுபானம் அருந்துதல், புகைப்பிடித்தல், இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்க, கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானதுன்னு பைபிளில் இருக்குது. ஸோ உண்மையாக இருக்கணும், அந்த உண்மை இல்லாதவங்களாக இருக்கிறவங்க தான் இந்த அந்தி கிறிஸ்துவோட வேலை, அதாவது நம்மளை நல்லவர்களாக நம்ம இல்லாமல் பண்ணுறது தான். ஸோ கொலை செய்தல், இந்த மாதிரியான தவறான செயல்களை வந்து செய்ய வைக்கிறது தான் அந்த அந்தி கிறிஸ்துவோட வேலை. ஸோ அதுக்கப்புறம் அந்த டைமில் நம்ம வந்து நம்ம காடுக்கு நம்ம உண்மையுள்ளவர்களாக இருந்தோன்னா 1000 வருட அரசாட்சியில் வந்து ஓநாயோட ஆட்டுக்குட்டி இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்காது, ஆனால் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி சிங்கம் வந்து வைக்கோல் தின்னும், ஒரு சிறு பையன் வந்து பாம்பு கூட விளையாடுறது, இந்த மாதிரிலாம் வந்து பைபிளில் வந்து இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நாட்கள் வரும் அந்த ஒரு 1000 வருடம் அரசாட்சியில். ஸோ அந்த பைபிளில் கொடுத்துருக்குற ஒவ்வொரு வார்த்தைகள் தான் வந்து இங்கே வந்து இந்த அழகாக ஒரு மோட்டாரில், அது அவங்க என்ன மெக்கானிக் யூஸ் பண்ணாங்கன்னு தெரியாது, பட் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ சிங்கமாக இருக்கட்டும், புலியாக இருக்கட்டும், அது கெரிச்சிக்கிற மாதிரி சவுண்ட் இல்லை, ஆனால் அதோட உண்மையாக அங்கே ஒரு ஆள் நிற்கிறது மாதிரி, அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் அப்படியே அதை சுற்றி இருக்கிறது எல்லாமே அந்த 1000 வருட அரசாட்சியில் எப்படிலாம் நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கலான்றது இருக்குது. நடுவில் வந்து ஆண்டவர் வந்து உயிர் தெழுந்து அவர்
பரலோகத்தில் இருக்கிறாரு, அந்த பரலோகம் அந்த ஒரு செட்டப் வந்து நடுவில் வந்து காமிச்சிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. மதுபான கடை இனிமேல் இருக்காது, அது வந்து நூலகமாக மாறும். ஸோ எந்த ஒரு பொய் பொருட்டோ இந்த பொய்யோ எல்லாம் ஒரு எந்த ஒரு தீமையும் இருக்காது, எல்லாமே ஹாப்பினஸ்ஸாக இருக்கும்ன்றது அந்த 1000 வருட அரசாட்சி நம்மளுக்கு காமிக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம வந்து நம்ம உண்மையாக நல்லவங்களாக இருந்தோம், ஆண்டவருக்கு பயந்து காட்க்கு நம்ம பயந்து இருக்கோம் அப்படின்னா, அவருக்கு ஒபே பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இவ்வளோ ஹாப்பியாக இருக்கலாம். எந்த ஒரு சண்டை, எந்த ஒரு ஒரு வேற்றுமை இல்லாமல் நம்ம ஹாப்பியாக நம்ம சந்தோஷமாக வாழ்கிறான்றது தான் இந்த 1000 வருட அரசாட்சி. ஸோ இதெல்லாமே ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப அழகாக கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து அவங்க வந்து விளக்கமும் அதுக்கு ரிலேட்டடான வசனத்தையும் அவங்க வந்து அதிலே போர்டு மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. இதனோட வந்து இந்த ஃபுல் குடிலோட செட்டப் வந்து இதோட முடியும். ஸோ அழகாக கொண்டு வந்திருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த நடுவில் வந்து ஏசுவோட பிறப்பு செய்தி, அதே மாதிரி மேலே வந்து செகண்ட் ஃப்ளோரில் வந்து அழகாக வந்து பரலோகம் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நடுவில் வந்து அந்த தீம் கொண்டு வந்திருந்தாங்க. இது வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. ஸோ முஸ்லீம் வந்து அடக்கம் பண்ணுவாங்க. ஸோ அந்த அடக்கம் பண்ணப்பட்டவங்க எப்படி முதலாவது எழுந்திருப்பாங்கன்றது அழகாக காமிச்சிருந்தாங்க. அண்ட் ஆண்டவர் அறியாத சிறு குழந்தைகள் எப்படி அவருடைய அந்த 1000 வருட அரசாட்சியில் எப்படி இருப்பாங்கன்றதையும் அதில் காமிச்சிருந்தாங்க. ரொம்ப நேர்த்தியாக அழகாக எவ்வளோ டைம் எடுத்து இந்த தம்பிங்க அண்ணனுங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் நீங்கள் நிறைய இந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணி நிறைய பேருக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து வாழ்த்துறேன். அண்ட் அதோடு நீங்கள் வெளியே வந்தோம் அப்படின்னா இங்கே நிறைய கடைகள்லாம் இருக்குது. திருவிழா கடையில் என்னென்னலாம் இருக்குமோ அது எல்லாமே வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த சாப்பாடு இல்லை, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், பேல்பூரி, பானிபூரி, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. கார்ன்லாம் கூட வச்சுருந்தாங்க. அதே மாதிரி உங்களோட ஊரில் இந்த மாதிரி குடல்லாம் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா எந்த குடல் நல்லாயிருக்கு, எதுலலாம் இந்த மாதிரி மீனிங்ஃபுல்லாக அவங்க வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா இந்த தேன் குழல், ஏணிப்படி மிட்டாய், இந்த மாதிரி நிறையா அதுக்கு பேர் உண்டு. இது அழகாக சூடாக போட்டுட்டு இருந்தாங்க. வாங்கி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நிறைய மெமரிஸ்லாம் நம்மளுக்கு வந்தது. அண்ட் எங்கள் தம்பிங்கெல்லாம் வந்து அழகாக குலுக்கி சர்பட்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அண்ட் இதுக்கு அப்படியே நம்ம பேக் சைட் பார்த்தோம் அப்படின்னா சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ப்ளே ஏரியா மாதிரி செட்டப் இருக்குது. அது நீங்கள் வந்து தனியாக நீங்கள் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் காசு கொடுத்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர இந்த எல்லாமே சின்ன பிள்ளைங்களுக்கான ரைடு தான். ரொம்ப நிறைய ரைடில் ஒரு 3-4 ரைட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக போக சொல்லுங்கள். And once again, happy Christmas to you and your family. Thank you for watching.